10 சென்ட் இடத்துல 10 அடி உயரத்துக்கு காம்பவுண்டை போட்டு பக்காவான பிளான்ல 4BHK வீட்டை பிரிட்டிஷ் ஸ்டைல கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர்ல கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கட்டியிருக்காருங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற லொகேஷன் பார்த்தீங்கன்னா பல்லடம். ஆனால் இந்த வீட்டை கட்டி கொடுத்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. எங்கேருந்து எங்கே வந்து இன்ஜினியர் பிடிச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக கொடுத்துருக்காரு. நான் ஏன் ஒரு நம்பிக்கையான இன்ஜினியர்னு சொல்கிறேன்னா, அக்ரிமெண்ட் கூட எதுவுமே போடாமல் வெறும் பேச்சுவார்த்தையிலே கட்டி கொடுத்துருக்காருங்க. சொன்ன சொல் தவற மாட்டான்னு இந்த கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஜினியருமே சொன்னபடி வாக்க காப்பாற்றி கொடுத்துருக்காருங்க. கம்பெனி நேம் DK கன்ஸ்ட்ரக்ஷன், கோயம்புத்தூர் பேஸ்டு. இவர் பேர் தீபக்குங்க. இந்த வீட்டுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்குங்கிறது இன்ஜினியர் 1 by 1 ரிவ்யூ பண்ணுவாருங்க. அதோட மட்டும் இல்லாமல் கஸ்டமரும் அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் சொல்லுங்கண்ணா, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்கீங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு 1 by 1 பார்த்து சொல்லிடுறீங்களா? நம்ம DK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கோங்க. நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது வந்துட்டு PN பாளையமில் வந்து காந்திபுரம் நியர்பை வந்துட்டு பாப்பநாயக்கம்பாளையம் சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து பேஸ்டு வந்து கோயம்புத்தூர் தான். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்லடமில் சித்தம்பலமுங்க ஏரியாவில் இந்த வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்டிக் லுக்கில் பிரிட்டிஷ் ஸ்டைலில் வந்து கட்டி கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் லைட் வரைக்கும் எல்லா டிசைன்ஸுமே வந்து ஆன்டிக் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்தே போயிடலாம். காம்பவுண்டே பொதுவாக இல்லாமல் ரொம்ப பெருசாக கட்டி கொடுத்துருக்கீங்கண்ணா. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பேஸ்மெண்ட் கொடுத்துருக்க ஹைட் வந்துட்டு 5 feet வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு ஜன்னலுக்கு மேலே வந்து காம்பவுண்ட் வால் இருக்கணுங்கிற ரீசனுக்காக நம்ம காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா 10 feet ஹைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜில் கேட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் லுக்கில் தான் வந்து லைட் சூப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வந்து பெருசாகவும், நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வந்துட்டு சின்னதாகவும் வந்து கொடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் உள்ளே போகும்போது லாபத்தில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே வாஸ்துபடி வந்து எல்லாமே வாஸ்துபடி தான் கொடுத்து. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், இதுதான் வந்து பெரிய என்ட்ரன்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு சின்ன கேட் வர ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும், பெரிய கேட் வர ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கார் இறக்காக. வாங்க இன்சைட் போய் பார்க்கலாம். வெளியில இருந்து பார்க்கும்போது சிம்பிளாக இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது இவ்வளோ பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேன் நிப்பாட்டிக்கலாமா? தாராளமாக நிறுத்துறாங்க பிரதர். இங்கே போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61க்கு உங்களுக்கு 17ங்கிற சைஸில் வந்து போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையில் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்திக்கடவு தண்ணிக்காகவும் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு 24,000 லிட்டர் வாட்டர் டேங்க்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் வாட்டர் ப்ரூஃபிங்கோட. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 13ஆகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஆகவும் வந்து பிரிச்சிருக்கோம். பெரிய டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காகவும், சின்ன டேங்க் வந்து அத்திக்கடவு தண்ணிக்காகவும் வச்சுருக்கோங்க. இங்கே வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு 2 டேங்க் நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய டேங்க் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபில்டர் ஆகி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டேங்க் ஃபில்டர் ஆகி தென் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேங்க்குக்கு போகும். இந்த மாதிரி வந்து ப்ரொஃபிஷன் வந்து கொடுத்து வச்சுருக்கோங்க. தென் அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஆமாங்க குளிக்கிற பாத்ரூம் வந்துட்டு குளிக்கிறதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒர்க் போயிட்டுருக்குங்க. இது வந்து இன்சைடு வந்துட்டு பாத்ரூம், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காகவும், ஃப்ரண்டேஜ் வந்து வாஷிங் வித் ட்ரெஸ்ஸிங்காகவும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வால் டைல் ஒட்டி கொடுத்துருக்கோம். இங்கெல்லாம் வால் டைல் ஒட்டி கொடுத்துருக்கோம். வீட்டை சுற்றி வர தாராளமாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க பிரதர். குழந்தை குஞ்சுகளாக இருந்தாலும் ஓடி பிடிச்சி விளையாடலாம் போடுறீங்க. தாராளமாக விளையாடலாங்க. நல்ல பெரிய செட் பேக் தான் கொடுத்துருக்கேன். எத்தனை அடியில் கொடுத்துருக்கீங்க செட் பேக்? இது வந்து உங்களுக்கு 16 அடிங்க. 16 அடி கொடுத்து. ஆமாங்க. வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலுக்கு இன்டர் பிட்வீன் கேப் வந்து 16 அடி. சரி, கார்டனிங் வேணாலும் வச்சுக்கலாம். தாராளமாக கார்டனிங் பிளான் பண்ணிக்கலாங்க. சரிங்கண்ணா. இங்கே வந்து இந்தியனும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து செப்பரேட் பாத்ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓ, இந்த பக்கம் ரூம்ஸ் இருக்கு. ஆனால் கவனிக்கவே இல்லைங்கண்ணா, தெரியல சரியா. நீங்கள் பார்த்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திங்காக மட்டும், இங்கே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட். இந்த ஃப்ளோருக்குள்ள என்ன வருதுண்ணா? டைல்ஸ் வருதுன்னா எப்படிங்க? இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தென் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லாபம் நஷ்டம் தென் உள்ளே போகும்போது லாபமில் வரும். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வந்துட்டு டீக்குட்ல வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆன்டிக் லுக்லேயே டிசைன் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம டிசைன்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்கி சிஎன்சியில் வந்து கொடுத்து டிசைன்ஸ் பண்ணி தென் வந்து நம்ம எடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணி போட்டுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா பியூர் ப்ராஸ் லாக் செட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் இன்ச்சஸ், டோர் ஸ்டாப்பர்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே பியூர் ப்ராஸ் தான் கொடுத்துருக்கோம். உள்ளே வாங்க. உள்ளே வந்தோம்னா ஹால் ஃப்ரண்டேஜ். ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21க்கு 21ங்க வித் ஹை ரூஃப். வீட்டுக்குள்ள வெளிச்சமே தேவைப்படாத போல இருக்கு. சாண்டியர் வேற போட்டுருக்கீங்க. ஆமாங்க. வீட்டில் வந்து ஹாலில் வந்து சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 4x4ங்கிறது. ஸோ வந்து மார்னிங் டைம் வந்து நமக்கு லைட்டுங்கிறது நெசசரியாக தேவைப்படாது. அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காது. எல்லாமே வந்து ஹியூஜ் சைஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஃப்ரண்டேஜில் வந்து 6x6s விண்டோஸும் தென் வந்து பார்த்தீங்கன்னா 5x6s விண்டோஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இன்னர் ஹால்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. அது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு வந்து 1 feet தான் கொடுத்துருக்கோம். தென் எஸ்எஸ் வந்து 304 கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு டைனிங், தென் வந்து ஒரு பூஜா ரூம். வாங்க அதை காட்டலாம். ஹால்லேருந்து சவுத் ஃபேஸிங் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டைனிங், தென் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கிச்சனாகவும் வெட் கிச்சனாகவும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கிச்சன். தென் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் டைனிங் ஏரியாவில். தென் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன்லேருந்து அவுட் சைட் போகிறதுக்காக ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் கிச்சன். அது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கு. இது வாஷ் பேசின் மட்டும் வச்சு கொடுத்துருக்கு. எஸ். ஓகே. கீழே வந்து டிஷ் வாஷரும் வச்சுக்கலாங்க, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மேலே லாஃப்ட் அடிச்சு ஸ்டோரேஜ்க்காக. எஸ், மேலே ஸ்டோரேஜ்க்காக வந்து லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இன்டீரியர்ஸ் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இன்டீரியர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்து 6x4ங்கிற டைமென்ஷனில் வந்து கொடுத்துருக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கீங்க? ஏதாவது எமர்ஜென்சி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஹால் இருந்து பேசிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூஜா ரூம். பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட சென்டரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டோட மத்தின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து யூனிக்காக தான் கொடுத்துருக்குங்க. இதுவும் பியூர் டீ குட் கஸ்டமைஸ் டிசைன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் இன்சைடு வந்து டைல்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டாச்சுஸ் வச்சது அப்படின்னா சென்டராக இருக்க மாதிரி ஆர்ச் மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்குமே ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர். இதுவும் ஹை சீலிங் தான் கொடுத்துருக்குதுங்க. நல்லா பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குதுண்ணா. எஸ். ஸ்டாச்சுஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நம்ம லக்ஷ்மி ரெட் கொடுத்துருக்கோம். கீழே ஃப்ளோர் டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. பூஜை ரூம் வந்து ரைட் சைடு வந்தோம்னா இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x16 வித் அட்டாச் டாய்லெட். வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ கிராஸ் வென்டிலேஷன். எஸ், 2 விண்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4x4ங்க. இதில் கொடுத்துருக்க கிரில் சைஸஸ் எல்லாமே பிக் சைஸஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட்டா வந்து 16 mm உள்ள கொடுத்துருக்க ராட் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm கொடுத்து ட்ரில் பண்ணி தான் வந்து A to Z எல்லாமே வெல் வச்சுருக்கோம். நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்கீங்க. இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x10ங்க. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்ச் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கீழே இருக்க செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 10x11ங்க. இது கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெஸ்ட் பெட்ரூமுங்க. இதுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x10ங்க. எல்லாமே வெஸ்டர்ன் டைப்ல பண்ணிருக்கோம். எல்லாமே வெஸ்டர்ன் டைப்புங்க. எல்லா பாத்ரூமும் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் டைப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. படி எல்லாமே வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்குங்க, கிரானைட்டு. இது எல்லாமே உங்களுக்கு ஏறக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
தண்ணி பட்டாலும் வழுக்காது, தண்ணி பட்டா ஒழுகாதுங்க, ஈஸியாக வந்து மெயின்டைன் பெரியவங்க பண்ணிக்கலாம். ஈஸியாக நடந்து போய்க்கலாம் வந்து. கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சைஸஸ் நீங்கள் ஏறி எத்தனை வாட்டி இறங்கி ஏறினாலும் உங்களுக்கு வந்து பெயினே ஆகாது. அந்த அளவுக்கு தான் சைஸஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸஸ் கொடுத்துருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் வந்து ஸ்கேட்டிங் கொடுத்து உள்ளே வந்து ஒயிட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இதுவும் நல்லா இருக்கு நான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறது நல்லா இருக்கும். கண்டிப்பாக. உள்ள இடத்துல கலர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைல்டான கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பார்த்துவீங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்க்கு வந்துட்டு போகிற மாதிரி, பெட்ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பார்த்துவே வந்துட்டு ஃபுல் ஹாலுக்குமே கொடுத்துருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து 2 பெட்ரூமுங்க. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்து ஸ்மால் பெட்ரூம். கீழே என்ன சைஸ் இருக்கோ அதே சேம் சைஸ் தான். மேலே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவோட கொடுத்துருக்கு. இது 6x6 வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோவும், இந்த நார்மல் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4x4 வரை கொடுத்துருக்குங்க. ஈச் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் சேம் சைஸ் தான் பாத்ரூமும். கீழே என்ன டைல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே டைல்ஸ் தான் வந்து மேலே கொடுத்துருக்கோம். கீழே உள்ள பிளான் அப்படியே மேலே கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம். இது என்னோட அட்வான்டேஜ் அப்படின்னா, கீழே பாத்ரூம் இருக்குன்னா மேலே பாத்ரூம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளம்பிங்ல ஒர்க் பண்ணுறது ஈஸி. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரி வந்தால் கூட அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம். இது வந்துட்டு 4th பெட்ரூம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சைஸஸ் வந்துட்டு 10x11 சேம் சைஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு பாத்ரூம் வந்துட்டு 4x5ங்கிற ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம கொடுத்துருக்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரி வேற மிடில் கேட்டகரிக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு சின்ன பால்கனி வேணும் அப்படிங்கிறதுனால வந்து ரோட் ஃபேஸை பார்த்த மாதிரி ஒரு சின்ன பால்கனி வந்து க்யூட்டாக கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் குட்டீஸ் எடுத்தால் நல்லா இருக்குமா, பெரியவங்க எடுத்தால் நல்லா இருக்குமா? இது வந்து குட்டீஸ்க்குங்க. குட்டீஸ்க்காக தான் இருக்கும். ஆமாம், கிட் பெட்ரூமுங்க. சரிங்க, நல்லா ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கேருந்து பார்த்தா ஏரியா ஃபுல்லாக நல்லாவே தெரியுதுங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. இந்த கிராமம் ஃபுல்லாக தெரியும். இங்கே சன்செட் பார்க்குறது கூட நல்லா இருக்குதாங்க. எஸ். காமனாக ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம், வாங்க அது காட்டுறேன். இது வந்து காமன் பால்கனிங்க, 16x16 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் வந்து கேரளா டைப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபேப்ரிகேஷன் டேப்ஸ் வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடு கம்பி வந்து கேரளா டைப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லேடர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்லேயே கூலிங் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் ஈச் அண்ட் கூலிங் டைல்ஸுக்கும் சரி, தென் ஃப்ளோர் டைல்ஸுக்கும் சரி எப்பாக்சி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், வாட்டர் லீக்கேஜஸ் வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் காம்பவுண்ட் வால் இதில் பேரப்பெட் வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 feet எக்ஸாக்டாக கொடுத்துருக்கு. எல்லா பேரப்பெட் வாலும் வந்து பார்த்தீங்கன்னா 9 inches வந்து நம்ம விற்று கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃபுங்க. இங்கே வந்து நம்ம வாஸ்துக்காக வந்துட்டு நம்ம மேல் கையில் வந்துட்டு வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து காவேரி வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க, 3 layers டேங்க்கு. தென் ஈச் அண்ட் எவ்ரி பாத்ரூம் வந்து செப்பரேட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைனிங் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வாட்டர் ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்குங்க. மேலே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1:1ங்கிற ரேஷியோ இருக்க டைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீட்டை சுற்றிலும் பாருங்க எவ்வளோ இடங்களுக்காக இருக்குதுன்ட்டு. இந்த வீடுகள் இப்போ கட்டியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டில் கட்டியிருக்காங்க, 1 ஏக்கர் ஃபார்ம் லேண்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு கட்டின ஓனரோட வீடுங்க. அவர் அந்த வீடை அப்படியே பாரம்பரியமாக வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி இந்த வீடை கட்டியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இன்ஜினியர் கட்டி கொடுத்துருக்காருங்க. எங்கெங்கேயோ இல்லாமல் நமக்கு பாருங்கள் கோயம்புத்தூரில் வந்து தேடி கண்டுபிடிச்சி கட்டியிருக்காங்க. அந்த இன்ஜினியர் எவ்வளோ ட்ரஸ்டபுளாக இருந்திருப்பாருன்ட்டு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியில் பண்ணி கொடுப்பீங்கன்னா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா? சார் நம்ம எடுத்துருக்க ரேட் வந்து 2200 ஃபார் பில்டிங்க்கு மட்டுங்க. அதாவது வித்தவுட் காம்பவுண்ட் வால் அண்ட் வாட்டர் டேங்க் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மாதிரி 2200க்கு எடுத்துருக்குங்க. காம்பவுண்ட் வால் வித் வாட்டர் டேங்க் அண்ட் செப்டி டேங்க் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2900க்கு எடுத்திருக்கோம். வித் இன்டீரியரோட 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து 10 சென்ட்டில் வந்துட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோங்க. நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபெமிலியர் மெட்டீரியல், ஜென்யூனான மெட்டீரியல்ஸ் தாங்க. இங்கே யூஸ் பண்ண சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு வித் ராம்கோங்க. பிரிக் ஒர்க்ஸுக்கு வந்து செட்டிநாடு, பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராம்கோவும் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஸ்டீல் எல்லாமே வந்து வைஷாக் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. ஒயர் வந்து செஞ்சுரியில் வந்து கோல்டில் 3 layer ஒயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
தென் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரி வேரில் மிடில் கேட்டகரி பயன்படுத்தியிருக்கோம். பிரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒயர் கட் பிரிக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்குதுங்க. தென் வந்து பிளாஸ்டிங் வந்து இது வந்து ரிவர்ஸ் ஹேண்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸுங்கிறது வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாமே பக்காவாக இருக்கும். கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதி மட்டும் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறீங்கண்ணா? சார் இப்போ வந்து கோயம்புத்தூர் பல்லடம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலான்னு இருக்குங்க. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. உங்களோட சேவை எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க. கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அடுத்தடுத்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த வீட்டோட வீடியோ இப்போ நம்ம போட்டோம்னா என்கொயரி வருங்கண்ணா. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுப்பீங்கண்ணா? நம்ம எல்லா என்கொயரிஸுமே அட்டன் பண்ணிடுவோம். சப்போஸ் வந்து 1 or 2 hours என்கொயரிஸ் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னா மேபி வந்து நாங்கள் டிரைவிங்கில் இருப்போம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைட் மார்க்கிங்ஸில் இருப்போம், இல்லை கஸ்டமர்ஸ் மீட்டிங்ஸில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் கால் பிக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இன்கேஸ் நாங்கள் பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், நல்லபடியாகவே பண்ணி தரோம் சார். எந்த என்கொயரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவாய்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. நான் இப்போ சப்போஸ் கோயம்புத்தூரில் இல்லாமல் அதாவது வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணி கொடுப்பீங்களா? பாசிபிள் தான் சார், எல்லா ஏரியாலும் பண்ணலாம். பட் வந்து நம்ம லாங்குங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் போயிட்டு வர எக்ஸ்பென்ஸ் எல்லாமே. ஸோ லாங் அப்படிங்கும்போது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் வந்துட்டு லாங்ஸ் எல்லாமே பண்ணலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி தரலாங்க. ஓகேண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க. சரிங்கண்ணா. நாங்கள் வந்து வீடு கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணி அப்புறம் ஏற்பட்ட இன்ஜினியரிங் எல்லாம் கூப்பிட்டு கொட்டேஷன் வாங்கினோம்ங்க. சரிங்க. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு எங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 லட்சத்துக்குள்ளே பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி பார்த்தா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ரேட் சொன்னாங்க. சரி. அதாவது லோக்கல் இன்ஜினியர். நாங்கள் வந்து பல்லடம்ங்க, திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ங்க. சரிங்கண்ணா. கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் எப்படி கனெக்ட் ஆச்சு? இவர் இன்ஜினியர். அப்புறம் நாங்கள் வந்து நம்ம பையனும் பொண்ணும் வந்து காலேஜில் படிச்சாங்களா. அப்புறம் அவ யூடியூப் சேனல் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தீபக் டிகே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து உள்ளதுலேயே சீப்பாக பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களை நான் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் வரைக்கும் குவாலிட்டியில் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க? அவர் வந்து பார்க்கையில நாங்கள் ஃபர்ஸ்ட் பேசணுங்க. ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட் தான் முக்கியங்க. நாங்கெல்லாம் கிராம சைட் ஆச்சுங்களா, எங்களுக்கு வந்து பட்ஜெட் தான் முக்கியங்க. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து பேசுனது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒத்து வந்துருச்சுங்க. நாங்க கேட்ட பட்ஜெட்டுக்குள்ள அவர் பண்ணித்தரேன்னு சொன்னாரு. இன்னொன்று என்ன மெயினாக ஒன்று சொல்ல வேண்டியது என்ன வந்து எங்கள் 2 பேர்த்துக்குள்ள இது வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கூட போடலைங்க. சூப்பருங்கண்ணா. அதுக்கு உண்டான ரெக்கார்டு வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? பரவாயில்ல. நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்தாருங்க. சரி. கம்பி பார்த்தீங்கன்னா வந்து வைஷாக் போட்டாருங்க. சரி. அதே மாதிரி சிமெண்ட் வந்து செட்டிநாடு போட்டாருங்க. அதாவது வந்து கட்டடம் கட்டுறதுங்க. பூச்சிக்கெல்லாம் வந்துங்க ராம்கோங்க. சரி. அதே மாதிரி செங்கல் முதல் கொண்டு அவர் செலெக்ஷன் பண்ண இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சதுங்க. அதனாலதான் வந்து நானே அக்ரிமெண்ட் போடலாம். நான் கிராம சைடுங்கிறனால வந்து எல்லாருமே வந்து நீ அக்ரிமெண்ட் போட் பண்ணிக்க, என்ன கோயம்புத்தூர்காரர் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் தான் பேசு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அதையும் தாண்டி வந்து தம்பியினோட அணுகுமுறையும் எனக்கு பிடிச்சது, என்ற அணுகுமுறையும் தம்பிக்கு பிடிச்சது. இது வரைக்கும் இன்னொன்னு ஒரு அறிமுகமே இல்லதேனுங்க. இது வரைக்கும் இந்த வீடு ஃபினிஷிங் ஆக வரைக்கும் எங்களுக்குள்ள வந்து அவர் கேட்ட அமௌண்ட் வந்து நான் வந்து பல்கா கொடுக்க முடியாட்டியும் நான் கொடுத்தா அவர் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாருங்க. எங்களுக்கு வந்து 100%. நாங்கள் வந்து மேக்சிமம் வீடு ப்ளஸ் காம்பவுண்டு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2200 2300 பேசலான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் பார்க்கையில் வந்து இன்டீரியருங்க, அது போக முன்னாடி வந்து காம்பவுண்டுங்க, தொட்டி எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு 2700 பண்ணி கொடுத்தாருங்க. இதனோட மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 73 லட்சம். இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கிற போதுமே எங்கிட்ட வந்து கேட்டு இந்த மெட்டீரியல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணாருங்க. உங்க பில்டிங் எப்படிங்கண்ணா உங்களுக்கு கட்டியிருக்கிறது? எங்களுக்கு வந்து இந்த ஹை ரூஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருங்க. அதே மாதிரி இந்த டைல்ஸும் வந்து அப்படித்தானே செலெக்ஷன் பண்றது வந்து அவர் வந்து எத்தனையோ இன்ஜினியர் வந்து கமிஷன் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்தாருங்க. இப்போ வீடு கட்டி கொடுத்ததுல உங்களுக்கு முழு திருப்தி தானங்கண்ணா? 100% திருப்தின்னு கேட்டு இவ்வளோ சந்தோஷம் பேசிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டாரு. சரிங்க. அப்போ சில பேர் என்ன சொன்னாங்கன்னாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ள முதல்ல அப்படித்தான் சொல்லுவாங்க,
ரெண்டாவது இருக்க ஏற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாப்பிங்க. அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி கொடுத்தாருங்க. அப்புறம் அது போக நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்கிறாங்க, இன்டீரியர் ஒர்க்கு, அப்புறம் அது போக காம்பவுண்டு வருங்க, தொட்டியே 10,000 லிட்டர் தான் பண்ணி கொடுக்குறனாருங்க. 25,000 லிட்டர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுக்குண்டான சில காஸ்ட்டுக்கு அதிகமாகுங்க, அதை நாங்கள் கொடுத்துட்டோமுங்க. சரி சரி சரி. காம்பவுண்ட் எல்லாம் இந்த மாதிரி யாருமே பண்ணலின்னு சொல்லிட்டாங்க. அந்த காம்பவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு ஃபில்லர் போட்டாருங்க. அண்ணா உங்க பொண்ணான நேரத்தை இந்த வீடியோக்காக ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. அருமையாக பேசியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பில்டரும் நல்லா ட்ரஸ்டபுளாக கட்டி கொடுத்துப்பான்னு நானும் நம்புகிறேன். வேற ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குதுங்கண்ணா? தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு நல்ல மாதிரி வீடு கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பண்ணி தந்திருக்காரு. தேங்க்யூ.